35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் புரோகிராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சக வலைப்பை சார்ந்தன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன் சார். கூலி படம் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு? இல்லை, கூலி படம் நான் ரொம்ப எதிர்பார்க்கல. மற்றவர்கள் மாதிரி ரொம்ப எதிர்பார்த்து போயிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏமாற்றம் வந்திருக்கும். நான் ரொம்ப எதிர்பார்க்கல. அதுலேயே எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் இருந்துச்சு. எதிர்பார்க்காமல் போகும்போதே எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் இருந்துச்சு. அது என்னென்னா, முதல் காரணம் இந்த படத்தினுடைய நீளம். அது அவ்வளோ தேவையில்லை. அந்த லெங்க்த்தை கட்டாயமாக ஒரு 2.5 மணி நேரமாக அவங்க குறைச்சிருக்கலாம். கடைசியாக இந்த அமீர் கான் கேரக்டர் கூட துண்டாக நிற்கிது, படத்தில் சம்மந்தம் இல்லாமல் நிற்கிது. அப்புறம் இந்த படம் போகிற ஃப்ளோலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஓவராலாக படம் பார்க்கும்போது பெரிய அளவு இந்த படத்தை விமர்சனம் பண்ணி அடித்து காலி பண்ணுற அளவுக்கான படம் இல்லை. அதே நேரத்தில் ஒரேடியாக கொண்டாடி தீக்கிற படமும் இல்லை. ஒன் டைம் வாட்சபிள். நீங்கள் எதிர்பார்க்காம போனீங்கன்னு சொன்னீங்க. நிறைய பேர் சொல்கிறது நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் அப்படின்னு. இந்த ஹைப்புங்கிறது அவங்க கிரியேட் பண்ணதா இல்லை அதுவாகவே கிரியேட் ஆனதா? தானாகவே கிரியேட் ஆயிடுச்சு. அது என்னென்னா, இப்போ இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான இயக்குனராக லோகேஷ் கனகராஜ் மாறிட்டார். அந்தளவுக்கு ஒரு வெற்றி படங்களை கொடுத்துட்டாரா, அவருடைய படங்களில் ஒரு பெரிய மேஜிக் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி என்னவோ அந்த பேர் அவருக்கு வந்துருச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் ரஜினி, இந்த வயதுலேயும் 75 வயதுலேயும் ஒருத்தர் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கார் அப்படின்னா அதை பார்த்து ரொம்ப வியக்கிறாங்க. இன்னமும் அவருக்கான அந்த மவுசு குறையவே இல்லை. அவருடைய ரசிகர் கூட்டம் அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய திரளான ரசிகர் கூட்டம், அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு லோகேஷோடு இணையும் போது ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் ஆயிடுது. கூட சன் பிக்சர்ஸ் வேறு இவ்வளோ பெரிய படம் நிறுவனம், இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த முதல்ல சூறாவளி எப்படி சின்னதாக தானே கிளம்புவோம், அப்படியே மெல்ல அப்படியே கிளம்பி பெரிய சூறாவளியாக அது மாறிடுச்சு. அது இவங்க உருவாக்குனது இல்லை, தானாக உருவானது இல்லை. ஆக்சுவலாக ரஜினியினுடைய அந்த கேரக்டரே அதாவது ஒரு பிணம் எரிக்கிறவராக ரஜினியை காமிச்சிட்டாங்களேங்கிறது எனக்கே வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக ரஜினி ரசிகர்கள் அந்த கேரக்டரை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. சந்தர்ப்பவசத்தால் அந்த வேலையை அவர் செய்கிறாரு, அது வேறு. ஆனால் ரஜினிக்குன்னு ஒரு கேரக்டர் நீங்கள் கொடுக்கும் பொழுது, பல படங்களில் அவர் மூட்டை தூக்குறவரெல்லாம் கூட நடிச்சிருக்கிறாரு. உழைப்பாளி படம்லாம் நடிச்சிருக்கிறாரு. ஒரு ரொம்ப டாக்ஸி டிரைவரெல்லாம் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் வேறு. ஆனால் அப்போ இந்த தொழில் தவறான்னு பல பேர் சண்டைக்கு வருவாங்க. நான் அதுக்கு சொல்ல வரல. நீங்கள் இவ்வளவு மாசுள்ள ஒரு ஹீரோவை காமிக்கும்போது அவருக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதில் இருந்துச்சாங்கிறது ஒன்று. இன்னொன்று இப்போ அந்த சத்யராஜ் ஒரு கண்டுபிடிப்பு, அந்த கண்டுபிடிப்பு எவ்வளோ தேவைப்படுது, அவர் ஒரு சயின்டிஸ்ட்னு காமிச்சிடுறாங்க. ஏதோ ஒன்று அவர் கண்டுபிடிக்கிறாரு. அது இது வரைக்கும் இல்லாத ஒன்றா அப்படின்னா இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் தான் இருக்குது. அது அங்கே படுக்க வச்சு செய்கிறாங்க, இங்கே உட்கார வச்சு சரி, அது என்ன அவசியம்னு கேட்குறேன் நான். ஆக்சுவலி விலங்குகளுக்குன்னு அங்கே சொல்கிறாங்க. அதில் இல்லைங்க, அவ்வளோ பெரிய தாதா தானே நாகார்ஜுனா, அவ்வளோ பெரிய தாதா, துறைமுகத்தையே கையில் வச்சுருக்கிறாரு. ஒரு 30-40 பாடியை எரிக்க முடியாதா அவரால்? இல்லை அதை கயிறு கட்டி கல்லை கட்டி கடலில் போட முடியாதா? அதுக்காக ஒருத்தரை கடத்திட்டு வராங்க. அவர் இல்லைன்னா அந்த மிஷினை யாராலையும் இயக்க முடியாது அப்படின்லாம் பில்டப் கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் படம் முழுக்க அது நேர்த்தியாக கொண்டு போயிடணும். இதை ஆப்ரேட் பண்ணவே அவரை தவிர யாருக்கும் தெரியாதுங்கிறாங்க. இவ்வளோ பட்டன் வச்சுருக்காங்க. அப்போ நீ எதையாவது பண்ணு, நான் எதாவது பண்ணுறேன்னா 2 பேரும் ரஜினியும் சுருதியும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் அந்த படத்தில் ஒரு அடியால் ஒருத்தன் அதை ஆப்ரேட் பண்ணுறான். அவனுக்கு மட்டும் எப்படி தெரியுதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள்லாம் லாஜிக் பார்க்கக்கூடாது. ஆனால் இதெல்லாம் கண்ணை துருத்திக்கிட்டு நிற்கிது. ஓகே. ஸோ இது மாதிரி நிறைய படம் முழுக்க நம்ம இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே, இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதுதான் நான் கேட்குறேன். நீங்கள் டேபிள்லேயே உட்காந்து எழுதும்போது அதை இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே. இந்த நாகார்ஜுனா சொல்லுவார்ல, உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு. ஒரு காட்சி முடியும் போதும் அதை இப்படி பண்ணியிருக்கலாமே நமக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அதுதான் அதில் இருக்கிற மைனஸ். எல்லா கேரக்டருக்கும் ஸ்பேஸ் கரெக்டாக கொடுத்துருந்தாங்களா சார்? அதுதாங்க இதில் இருக்கிற பெரிய சவால். கரெக்டாக அதை பண்ணியிருக்காரு. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறது ரஜினியுடைய அந்த அவருக்கான நேரத்தையே கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் போன முறை இன்டர்வியூவில் கேட்டீங்க, சார் இவ்வளோ பேர் இருக்காங்களே, இல்லை ரஜினி இங்கே ஃபுல்லாக வருவாரான்னு கேட்டிங்க. நான் சொன்னால் ரஜினியை வச்சு தாங்க எல்லாருமே இருப்பாங்க, அப்போ எங்கேயுமே ரஜினிக்கான போர்ஷன் குறையாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சௌபீர் தான் ஹீரோவாக இருக்கார். ரஜினியே செகண்ட் ஹீரோ மாதிரி ஆகிட்டார். அது ரஜினிக்கு பெருந்தன்மை உள்ளபடியே இந்த படத்தை
ரஜினி டப்பிங்கில் பார்க்குறாரு, அல்லது வந்து படம் முடிஞ்ச பிறகு பார்த்தா கூட எதுக்கு அந்த கேரக்டர் அவ்வளோ பெருசு வச்சுருக்கீங்க, கொஞ்சம் தூக்குங்கன்னு சொன்னால் வேறு வழியில் தூக்கி தான் ஆகணும். ஆனால் அவ்வளோ பெருந்தன்மையாக அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக அவர் கடந்து போகிறாருங்கிறத அது ரஜினியினுடைய பெருந்தன்மை அது. பட் இந்த படத்தில் வந்து சௌபீர் தான் நிறைய ஸ்கோர் பண்ணுறாரு. எப்போவுமே வில்லன் ரோல் வந்து ஸ்கோர் பண்ணுங்கிறது வேறு. ஆனால் ரஜினி முன்னாடி ஒருத்தர் நிற்கும் போது ரஜினி தான் நான் டாப்பில் நிற்கணும். ரஜினிக்கு அடுத்து தானே மற்றவர்கள் வரிசையில் வரணும். இது அப்படி இல்லாமல் போயிடுச்சு. மற்றபடி நாகார்ஜுனா கேரக்டர்லாம் ரொம்ப கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. நாகார்ஜுனாலாம் ஒரு முழு வில்லன் ரோல் பண்ணியிருக்கிறார். அதை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கார் அவர். சௌபீர் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். வேறு யார் இதில்? ஆமீர் கான். அது அந்த போர்ஷனே தேவையில்லை. ஆக்சுவலாக இந்த படத்தில் ஆமீர் கான் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நார்த்தில் பெருசாக அந்த படத்தை கொண்டு போகணும்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. படம் முடிஞ்ச பிறகு தனியாக தொங்குது. ஓகே, சில நேரம் சௌரி முடி கழண்டு தொங்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க நார்த்துக்காக அது அப்படின்னு சொல்லிட்டு, பூஜா ஆக்டே ரீசன் இன்டர்வியூவில் ஒரு இதுக்காக பிஸ்னஸ்க்காக தான் என் பாட்டு அங்கே இருந்துச்சு அப்படின்னு. அந்த பாட்டு இடம்பெற்ற இடமும் வந்து சரியாக இடம்பெற்றுச்சா, இல்லை வந்துட்டு தேவையில்லாமல் இதில் சொருகுனாங்களா? இல்லை, கட்டாயமாக அது செருகல் தான். அது எங்கேயுமே அதில் எங்கே இருக்குது எதார்த்தம்? திடீர்னு ஒரு பாட்டு கொண்டு வரணும்னு நினச்சி பர்பஸாக அந்த பாட்டை வச்ச மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க காணாம போயிடுறாங்க. சௌபின் டான்ஸ் ஆடிடுறாரு. ஆமாம். ஆனால் என்னென்னா அந்த சௌபினுடைய அந்த பெருமையை இன்னும் 4 வரி சேர்த்து பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு அந்த சாங். என்னென்னா அவர் இப்படி ஆடுவார்னு தெரியும், அது இப்படி ஆடுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளவு பர்ஃபெக்டாக, அவ்வளோ ஸ்பீடாக அப்படி ஆடி இருக்காரு. அவர் ஒரு பக்கம் சண்டை போட்டால் அப்படி போடுறாரு, டான்ஸ் ஆடினா இப்படி போடுறாரு, நடித்தா இப்படி நடிக்கிறாரு. எனக்கு என்னமோ இந்த தமிழ்நாட்டில் ஃபகத் ஃபாசில் அலை ஒன்று அடிச்சது இல்லை, அந்த அலையை இந்த அலை வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். இனிமேல் எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி கேரளா போனாங்கன்னா ஃபகத் ஃபாசில் டேஸாக இருந்த சௌபீர் வீடு எங்கே இருக்குது, கொஞ்சம் சொல்லுங்களேன், அவரை பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. நிஜமாக இனிமேல் நிறைய படங்களில், தமிழ் படங்களில் சௌபீர் நடிப்பார் போல. ஜெயிலரில் பார்க்கும்போது நிறையா டைட் ஷாட் வச்சுட்டாங்க, பெருசாக வந்து ரஜினிகாந்தை யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. வேட்டையிலுமே கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாக ரஜினிகாந்த் யூஸ் பண்ணாமல் வாக்லேயே விட்டுட்டாங்க அப்படின்னு. இதில் நிறைய ஃபைட் சீன்லாம் நிறையா பண்ணுறாரு, அவரே ஓனாக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் காமிச்சாங்க. நல்லா பயன்படுத்தியிருக்காங்க ரஜினிகாந்த். இல்லை, கட்டாயமாக பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது படத்தில் அவருடைய போர்ஷன் குறைவாக இருக்குங்கிறது ஒரு பக்கம் குறையாக இருந்தால் கூட பயன்படுத்தினதை சரியாக பண்ணியிருக்காங்க. அதிலெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. உள்ளபடியே ஃபைட் காட்சிகள்லாம் பாடி டபுள் வச்சு சில இடங்களில் பண்ணியிருந்தா கூட அதெல்லாம் தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஓகே, அனிருத்தோட பிஜிஎம் சார், அதுதாங்க இந்த படத்தினுடைய இதுவே காங்கிரீட் கலவையே அதுதாங்க. இல்லைன்னா இந்த படமே கலகலத்து விழுந்துருக்கும். பல காட்சிகளை அப்படி எலிவேட் பண்ணி கொடுக்குறதே அனிருத்தினுடைய பின்னணி இசை தான். பிரமாதப்படுத்தியிருக்காரு அனிருத். 80s ரஜினி, அந்த ரஜினியை காட்டின விதங்கள் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா சார்? எனக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷம் அவரை காமிச்சிருந்தா அந்த ரஜினியை ஆமாம், இந்த படத்தினுடைய போக்கே வேறைய மாதிரி இருக்கும். இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறோம்ல, இதெல்லாம் மைனஸாக இருக்குன்னு அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிருக்கும். அதை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த பழைய ரஜினியை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்திருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஓகே சார், படம் வர்றதுக்கு முன்னாடி இத்தனை கோடி வசூல் பண்ணிடும், இது வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு, தமிழ் சினிமாவில் இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரிசல்ட் வந்து முன்ன பின்ன இருக்கும்போது இது வசூலில் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்? இல்லை, எல்லாரும் சொன்னது 1000 கோடி, அதை லோகேஷ் கனகராஜ் எந்த இடத்துல நியாயப்படுத்தலை. என் வேலையை அது கிடையாது, ரசிகர்களை என்ஜாய் பண்ண வைக்கணும் சொல்லலை, அவரும் சொல்லலை, சன் பிக்சர்ஸும் சொல்லலை. அப்போ மூணாவதாக யாரோ சொன்னதெல்லாம் கணக்கில் நம்ம எடுத்துக்க முடியாது. இல்லை அல்லது அந்த வசூல் பற்றிலாம் அவங்க பெருசாக இது பண்ணிக்கிறது அவ்வளோதான். இது என்ன ஓடுதோ அதுதான். ஆனால் எனக்கு தெரிந்து இந்த படம் பெரிய அதிரி புதிரி ஹிட்டாகி, இப்போ பொன்னியின் செல்வன் அளவுக்கெல்லாம் பார்ட் 1 வந்துச்சுல்ல, அந்தளவுக்கு ஹிட் ஆகும். பாகுபலி வந்தப்போ ஒரு கலெக்ஷன் வந்துச்சுல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் இந்த படத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இது கம்பேரிசன் எப்படி பார்க்குறீங்க? எல்லாருமே ஜெயிலர் கூட கம்பேர் பண்ணிக்கிறாங்க, லியோ கூட கம்பேர் பண்ணிக்கிறாங்க இந்த படத்தை. கட்டாயமாக அது லோகேஷ் படம் தானேங்க. லியோ வந்து லோகேஷ் படம், ஜெயிலர் வந்து ரஜினி படம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கம்பேர் பண்ண தானே செய்வாங்க. இப்போ ஜெயிலர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடு ஒப்பிடும்பொழுது அது பெட்டரான படம். அது நீங்கள் இதோட ஒப்பிடும்போது அது நல்லா தான் இருந்துச்சு. அதில் ஒரு இன்ட்ரோல் பிளாக் சூப்பராக இருக்கும், ஒரு மகன் சென்டிமெண்ட் அதுக்குள்ளே இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். எந்த இடத்துல ஹீரோயிசம் வரணுமோ அந்த இடத்துல பர்ஃபெக்டாக வரும். இதில் வந்து கொஞ்சம் அதெல்லாம் குறைவாக இருக்குது. ஓகே, லியோ கூட கம்பேர் பண்ணும்போது லியோ செகண்ட் ஹாஃப் டோட்டலாக வேஸ்ட்டு இது. அந்த படம் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒன்றுமே இல்லை, இதில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறாரு. இணையத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு படிக்கு மேலே போய் ரொம்ப அந்த படத்தை மோசமாக அடிக்கிறத பார்க்குறோம். அதில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஐடி வந்து ஃபோட்டோ பார்த்தா விஜய் ஃபோட்டோ, அஜித் ஃபோட்டோ வச்சுக்கிறது, தனுஷ் ஃபோட்டோ வச்சுக்கிறது, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இவர் பார்த்தீங்களா நான் சொன்னோம்ல நேற்று வரைக்கும் இந்த பேச்சு இல்லை, பட் இன்றைக்கி தொடர்ந்து அது நடந்துக்கிட்டே இருக்குது. அது திட்டமிட்டு பண்ணுற மாதிரி இருக்குல்ல சார்? அது எந்த படம் வந்தாலும் இங்கே அது நடக்குதுங்க.
ஏதோ ஒரு வகையில் ஒரு படத்தை டேமேஜ் பண்ணால் அவனுக்கு ஒரு தனிப்பட்ட ஆத்திரமோ கோபமோ எல்லாருக்குமே இருக்குது. ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு படத்தின் மீது ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு இருக்குது. அதை வந்து அங்கே இறக்கி வைக்கிறான். இன்னொன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரசிகர் மன்றங்கள் சில வேலைகளை செய்யுது. இப்போது ரஜினியை பிடிக்காதவர்கள், இப்போ விஜய் ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள், ஸோ இதெல்லாம் நடக்கும் இல்லையா? இப்போ விஜய் படம் வரும்போது இவங்க செய்வாங்க. அப்போ இவங்க மட்டும் யோக்கியமானு நம்ம கேட்க முடியாது. கமெண்ட்ஸ்லேயே பார்க்குறோம். இப்போ செஞ்சின்னா அதான் டிபியில் நீங்கள் என்ன படம் வச்சுருக்கீங்களோ அதுக்காக ஒரு போராட்டம் நடக்கும் இல்லை? அதுதான். அதனால் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. அதெல்லாம் லோகேஷும் கண்டுக்க மாட்டார், சன் பிக்சர்ஸும் கண்டுக்காது. இது யார் பார்க்கணும், எப்படி ஓடுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் போனால் போதும் தான். ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.